ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இந்த மாத ஆரம்பத்தில் உங்களுடைய ராசியிலேருந்து 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. 3ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற குரு பகவானுடைய சேர்க்கை பெற்ற சஞ்சாரம் பண்ணுறார். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தையுமே பலிதமாகும். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக சில விஷயங்களையும் பண்ணணும். எதனால் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்தில் உச்சபலம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேங்களா? அப்போ 8ஆம் இடங்கிறது பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வீண் வம்பு வழக்குகள் இதெல்லாமே தரக்கூடியது 8ஆம் இடம். அந்த 8ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் உச்சம் பெற்று சஞ்சாரம் பண்றார். அப்போ தேவையில்லாத பிரச்சனைகள், நீங்க நினைக்கிற காரியங்கள் நல்லபடியா நடக்குங்கிற மாதிரி மூவ்மெண்ட்ல போய் லாஸ்ட் டயத்துல அதுல சில சிக்கல்கள் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 3ஆம் இடத்தில் இருந்து சுக்கிர பகவானுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் பதிகின்றது. இது மிக 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 சிறப்பு. எதிர்பாராத நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். பாக்கியங்களை, நல்ல விஷயங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டே இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகின்றது. 4ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அவரோட 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். இது பார்த்தீங்கன்னா புத ஆதித்ய யோகம் சொல்லுவாங்க. வருமானம் பல வழிகளிலும் பெருகி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் அமையும். நீங்க நினைத்த மாதிரி வண்டி வாகனங்கள் உங்களை சேரும். எதிர்பாராத ஒரு தனவரவு, பணவரவு எல்லாமே ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கு. இருந்தாலுமே தேவையில்லாத வீண் வம்பு வழக்குகள் எல்லாமே இருக்கு. இந்த நேரத்தில் உங்களுடைய பேச்சுவார்த்தைகளில் கவனம் தேவை. தேவையில்லாமல் சில வார்த்தைகளை விட்டுட்டு அதன் மூலமாக சங்கடங்களை அனுபவிக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் நாவடக்கம் தேவை. இந்த நேரத்தில் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை KP ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன்.